என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 150 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால அதை நீங்கள் ரெகுலராக பாருங்க. இந்த இயர் வர உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகும். ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த பேட்ச் எதுக்காக, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ 200 ஹவர்ஸ் ஒரு டாப்பிக்கே என்னால் எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 ஹவர்ஸ் விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ்லையோ 80 ஹவர்ஸ்லையோ ஷார்ட்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில் வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. சமச்சீர் புத்தகத்திலிருந்து 200க்கு 185 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அந்த 185 கொஸ்டினை சிலபஸில் கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 200 ஹவர்ஸ் நான் கொடுக்க போகிற கிளாஸில் எல்லா டாப்பிக்கையும் கிளியராக முடிச்சிருவேன். 200 ஹவர்ஸ் to 250 ஹவர்ஸ். பட் அந்த 250 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். ஸோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது ரெகுலரா வந்து 120 டேஸ் அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 ஹவர்ஸ், மினிமம் 2.5 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில நாள் 3 ஹவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லையும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்கள் பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 ஹவர்ஸ் to 200 ஹவர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்போனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் டே 64. 63 வர வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் 63ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 வீடியோஸ் நமக்கு சிம்பிள் காம்பவுண்டில் கொடுத்துருப்பேன். ஏன்னா சிம்பிள் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு 8 வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க் கன்ஃபார்மாக நம்ம எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் ஒரு 3 வீடியோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிருப்போம். காம்பவுண்டோட ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் நம்ம டே 63ல் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு 64 வாங்க, கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டே 64 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஸோ 63 பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் 63 பார்க்காம வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் முடிஞ்ச வரை பார்க்காதவங்க 63 பார்த்துருங்க. ஒரு அவுட்லைன், இன்ட்ரோடக்ஷன், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே அதில் கொடுத்துருப்பேன். இதில் டேரெக்டாக அடுத்த கொஸ்டின்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 15 கொஸ்டின், 2 வீடியோ இருக்கும். சரிங்களா? 64 65. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹6,000 for 2 years at 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். அசல் ரூபாய் 6000க்கு 5% வட்டி விதத்தில், அசல் ரூபாய் 6000 5% வட்டி விதத்தில் 2 ஆண்டில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அசல் எவ்வளோ சொல்கிறாங்க? 6000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. 2 வருஷம், ஒரு வருஷம் ஒரு சைக்கிள். அப்போ சைக்கிள் 1, சைக்கிள் 2. சைக்கிள் 1 6000 ரூபாயில் 5% எவ்வளோ? 10% 600 ரூபாய். அப்போ 5% 300 ரூபாய். ஸோ செகண்ட் சைக்கிள் இந்த 300 ரூபாய் அப்படியே கீழே இறக்கிடணும். 300 ரூபாயில் இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? 5% பார்ப்போமா? 300 ரூபாயில் 5%, 10% 30 ரூபாய்னா 5% 15 ரூபாய். ஸோ டோட்டலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 615 இஸ் ஆன்சர். 615 ரூபாய்.
இதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. ஸோ இதை தவிர ரிமைனிங் இருக்கிற திஸ் ட்ரையாங்கிள் ஷேப், ஸோ தட் இஸ் கால்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது இதுக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டோட்டல் வேல்யூ. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி. ஸோ அப்போ கூட்டு வட்டி 615 ரூபா டோட்டல் வேல்யூ. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1. தென் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டினை பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் தப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணாது தான் முதல் காரணமாக இருக்கும். கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிட்டனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஐடியாலஜி கிடச்சிரும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை ஆண்டுக்கு ஒரு முறையா, அரையாண்டுக்கு ஒரு முறையா, காலாண்டுக்கு ஒரு முறையா, அதை எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஆண்டுகள் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வேறுபடும். அதுக்கப்புறம் சைக்கிள் வேல்யூ, இந்த ரெண்டு தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சைக்கிள் வேல்யூ, அசல் அதே தான், மாற போகிறது இல்லை. ஸோ அடுத்து பாருங்கள், ஒருவர் 7500 ரூபாயை 4% கூட்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் 2 வருட முடிவில் பெறும் வட்டி எவ்வளவு? A person invested ₹7,500 for 2 years in 4% rate of interest compounded annually. Find the interest amount for 2 years கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் அமௌண்ட் 7,500, 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 வருட முடிவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்கிள் 1 அண்ட் சைக்கிள் 2. There are 2 years, each and every year having one cycle. சரிங்களா? அது ஒரு சைக்கிளாக தான் எடுக்க முடியும் ஒரு வருஷத்தை. ஸோ இப்போது சைக்கிள் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500ல் 4%. ஸோ 7,500ல் 10% எவ்வளோ? 750. 1% 75. அப்போ 2% எவ்வளோ? 150. 75 ரூபானா 2% 150 ரூபா. அப்போ 4% 300 ரூபா. ஸோ அப்போ சைக்கிள் 1 இஸ் 300 rupees. சைக்கிள் 2 இந்த 300 அப்படியே கீழே இறக்கிட்டு 300ல் 4%. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் 1% ஃப்ரம் 300? 3 rupees. 1%னா 3 ரூபா. ஸோ அப்போ 2%னா 6 ரூபா. அப்போ 4%னா 12 ரூபா. ஸோ 12. ஸோ ஃபைனல் ஆன்சர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் கூட்டினா போதும். ஸோ இந்த ரோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த காலம் உங்களுக்கு சிம்பிள், இது கூட இந்த டிஃப்ரென்ஸையும் கூட்டணும். மொத்தம் 612. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, போன வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத. கொஸ்டின் நம்பர் 2 ஓவர்மா. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3. அசல் ரூபாய் 18,000 10% கூட்டு வட்டி வீதத்தில் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5 வருஷத்துக்கு கேட்குறாங்க. தனி வட்டி, கூட்டு வட்டி மற்றும் மொத்த தொகை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. பட் ஆஃப் இயர்லியா, காலாண்டா, குவார்டர்லியான்னு கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்? இயர்லி ஒன்ஸ். இப்படி கொடுக்கலன்னா இயர்லி ஒன்ஸ். அப்போ 2.5 வருஷத்தை நம்ம இயர்லி ஒன்ஸ் கால்குலேஷனில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3/2. 3வது வருஷத்தில் பாதி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அப்படியே வேல்யூ சொல்லுங்கள். சைக்கிள் 1 வேல்யூ எவ்வளோ? 18,000 ரூபாயில் 10% எவ்வளோ? 1,800 ரூபா சைக்கிள் 1. செகண்ட் இயர் 1,800 ரூபா. இதில் 10% 180 ரூபா. இதை கீழே இறக்கும்ல, இதை கீழே இறக்கிட்டு அதில் 10% பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 2 வேல்யூ இருக்கிறதுனால 2ஐயுமே கீழே இறக்கிட்டு 2லையும் 10% பார்க்கணும். இப்போ 1,800 ரூபாய் அப்படியே கீழே இறக்கிட்டோம். 1,800ல் 10% எவ்வளோ? 180. மறுபடியும் 1,800ல் 10, 180. 180ல் 10% எவ்வளோ? 18. ஓகேவா? எதெல்லாம் கீழே இறக்குறோமோ அதுக்கு எல்லாமே 10% பார்க்கணும். பட் நமக்கு இங்கே பாருங்கள், லாஸ்ட் தேர்ட் இயரில் பாதி தானே வேணும். அப்போ அந்த 1,800ல் பாதி எவ்வளோ? 900. 180ல் பாதி 90. இந்த 180ல் பாதி 90. 18ல் பாதி 9. இப்போ ஃபுல்லாக கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 1,800 1,800 3,600. இது கூட ஒரு 900 சேர்ந்தா 4,500 ப்ளஸ் 180 90 90 180 360 டோட்டலாக கூட்டும்போது எவ்வளோ ஆச்சு? 4,869 ரூபாய். 4,869 எங்கே இருக்குன்னு பாருங்கள் கொஸ்டினில், ஆப்ஷனில் பார்த்தீங்களா? இந்த ஒரு இடத்துல இருக்கா? ஸோ இது வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது கூட அசல் எவ்வளோ இருக்குது? அசல் வந்து 18,000 ரூபாய் இருக்கா? இப்போது 18,000 ரூபாய் கூட 4,869 ரூபாயை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்க்கணும். 22,869. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் கூட கூட்டினீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும், அசல் கூட கூட்டினா. கொஸ்டின் நம்பர் 3 அது. கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹24,000 இன் 10% per annum. சரிங்களா? 10% per annum 1.5 years இன்ட்ரெஸ்ட் பீயிங் காம்பவுண்டட் half yearly. கொஸ்டின் வந்து half yearly once. ஸோ அப்போ half yearly once அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 10%ல் பாதி ஆகணும்ல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. இப்போ 10 எடுக்கக்கூடாது. சரிங்களா? 1.5 years அப்படிங்கிறது நமக்கு எத்தனை சைக்கிளாக வரும்? half yearly சொல்கிறப்போ சைக்கிள் 1,
சைக்கிள் 2 சைக்கிள் 3. ஏன்னா 6 மாதம் தானே ஒரு சைக்கிள். அப்போ 1.5 இயர்ஸ் அப்படின்னா 3 சைக்கிள் வந்துடும். பிரின்சிபல் அமௌண்ட் மாறாது. பிரின்சிபல் அமௌண்ட் 24,000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கால்குலேஷனுக்கு வாங்க. சைக்கிள் 1 சைக்கிள் 2 சைக்கிள் 3. சைக்கிள் 1 எவ்வளோ வரும்? 24,000 ரூபாயில் 10% எவ்வளோ? 2,400. அப்போ 5% 1,200. வெரி குட். சைக்கிள் 2 இந்த 1,200 அப்படியே கீழே இறக்கிட்டு 1,200ல் 10% 120. அப்போ 5% 60. அதில் பாதி. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ இது ரெண்டையும் டவுன்வர்ட்ஸ். 1,200 தென் 60. நெக்ஸ்ட்டு 1,200ல் 5% எவ்வளோ? 60. 60ல் 10% 6னா 5% 3. ஸோ அப்போ டோட்டலாக கூட்டினா எவ்வளோ ஆச்சு இப்போது? 3,000. இது ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா 600. இது ஒரு 180. அப்போ 783 வருதா கூட்டும்போது? 3783. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த பிளேஸ் முக்கியம். ஆர் வேல்யூவை பாதி ஆகணும்ல, இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து சைக்கிள் வேல்யூ முக்கியம். ஸோ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு காலம். ரிமைனிங் டேட்டாஸ் இதெல்லாம் என்னது? அப்போ இந்த நமக்கு இருக்கக்கூடிய 183 ரூபாய் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ஃபார் 1.5 இயர்ஸ் 183. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. இது மொத்த கூட்டு வட்டி. தனி வட்டிக்கு கூட்டு வட்டியில் வித்தியாசம் 183 ரூபாய். இந்த மாதிரி 2 ஆங்கிலையுமே நான் பார்க்க முடியும். கொஸ்டின் நம்பர் 4 இது. கொஸ்டின் நம்பர் 5. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது 15,225 ஆண்டு வட்டியில் 8% அப்படின்னா 3 வருஷத்தில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே. 8% இன்ட்ரெஸ்ட்டு 3 வருஷம் 15,625. சின்ன கொஸ்டின் தான். கரெக்டாக யோசிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ நமக்கு பிரின்சிபல் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 வருஷம் இருக்கா? 3 வருஷம் இருந்தால் சைக்கிள் வேல்யூ 1 சைக்கிள் வேல்யூ 2 சைக்கிள் வேல்யூ 3 இந்த மாதிரி 3 சைக்கிள் எடுக்க முடியும். ஓகேவா? இப்போது 15,625ல் 8% தானே கேட்குறாங்க. நீங்கள் இதை இப்படி பிரிக்கணும். 15,625 அப்படிங்கிறது நமக்கு 100%. அப்போ 1% எவ்வளோ? இதில் 1% எவ்வளோ? 156.25. 2 டிஜிட்டலி புள்ளி வச்சோன்னா இந்த 156.25 நம்ம மைண்டில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எப்படி எடுக்கணும்னா 150 ரூபா 6 ரூபா ஒரு 25 பைசா இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. 1% தானே? 1% 156. நான் என்ன பண்ணுறேன்? 150 ரூபா தனியாக 6 ரூபா தனியாக 25 பைசா தனியாக எடுக்கிறேன். 8 150 ரூபா சேர்ந்தா எவ்வளோ? 2 150 ரூபா சேர்ந்தா 300 ரூபா. அப்போ 4 சேர்ந்தா 600 ரூபா. 8 சேர்ந்தா 1,200 ரூபா. 1,200 ரூபாய் தனியாக வச்சுக்கோங்க. 8%. 6 8 48. அப்போ 1,248. 8 25 பைசா சேர்ந்தா எவ்வளோ? 4 25 பைசா 1 ரூபா. 8 25 பைசா 2 ரூபா. 1,248 ரூபா கூட 2 ரூபா சேர்ந்தா 1,250 ரூபா. இது சைக்கிள் 1. சிம்பிள் வே. கரெக்டாக பொறுமையாக மைண்டில் யோசிச்சு பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. இது அந்த மாதிரி பிரிச்சிட்டிங்கன்னா சரிங்களா? ஓகே. முடிச்சுட்டு திரும்ப கூட இன்னொரு டைம் சொல்கிறேன். கவனிங்க, பொறுமையாக கவனிச்சுட்டு அப்புறம் எழுதுங்க. அப்போ செகண்ட் சைக்கிள் என்ன பண்ணுவோம்? இந்த 1,250 அப்படியே கீழே இறக்கிடுவோம். இப்போ இதில் 8% வேணும்ல, இதில் 1% 12.5. 10% 125. 1%னா 12.5. அப்போ 2%னா 25. 4% 50. அப்போ 8% 100. 12.5னா 1%. அப்படியே டபுள் ஆகுனா 2% எவ்வளோ? 25. 4 ஆகணும்னா 50. 4 டபுள் ஆகுனா 8. அப்போ 100. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2ஐயும் அப்படியே கீழே இருக்கலாமா? 1,250 இந்த 100 அப்படியே கீழே இறக்கிட்டு 1,250ல் எத்தனை பர்சன்டேஜ்? 8%. மறுபடியும் என்ன தான் வரும்? 100 தான் வரும். எப்பயுமே பாருங்கள் இந்த பிளேஸ் கண்டிப்பாக இங்கே என்ன வருதோ அதுதான் வந்திருக்கும். நம்ம கால்குலேஷன்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ 100ல் 8% எவ்வளோ? 100 அப்படிங்கிறது 100%. அப்போ 1னா 1%. அப்போ 8னா 8%. அப்போ டேரெக்டாக 8 எடுத்துடலாம்ல. ஏன்னா ஒரு நம்பர் 100% எடுத்தால் அது அப்படியே 8க்கு மாற்றினா 8%. இப்போ டோட்டலாக கூட்டி சொன்னீங்கன்னா ஆன்சர் வந்துடும். மொத்தம் 3,750. இது தனி வட்டிக்கான அமௌண்ட்னு வச்சுக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும் தனியாக எவ்வளோ இருக்குது? 308 ரூபா இருக்கா? டோட்டலாக கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 4,058. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 8% சொன்ன உடனே நீங்கள் இந்த மாதிரி வேல்யூ பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. 0வே இல்லை, எப்படி 8% எடுக்கிறது? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 156.25 இதை எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். 100, 50 ரூபா, ஒரு 6 ரூபா, ஒரு 25 பைசா நம்ம மைண்டில் பண்ணணும் இதெல்லாம். ஆனால் வெளியே பண்ணக்கூடாது. சரிங்களா?
அப்போ தான் ஸ்பீடாக பண்ண முடியாது. எழுதி பண்ணுறது டைம் வேஸ்ட். அது நீங்கள் பெருக்கிட்டே போயிடலாம். மைண்டில் இந்த மாதிரி பிரிக்க தெரியும். 156 ரூபா 25 பைசா பெருசாக தெரியும். 100 ரூபா 50 ரூபா 6 ரூபா 25 பைசா அவ்வளோதானே. 100 ரூபா 8 டைம் போட்டால் எவ்வளோ 800 ரூபா. 50 ரூபா 8 டைம் போட்டால் 400 ரூபா. கூட்டினா எவ்வளோ 1200 ரூபா. இப்படி பண்ணணும். ஒன்று 8ஆல் பெருக்கி மைண்டில் எடுக்கணும். இதை 8ஆல் பெருக்கினா 800 ரூபா. இதை 8ஆல் பெருக்கினா 400 ரூபா. 6 8 48 ரூபா. இது ஒரு 2 ரூபா. 1200 1250 ரூபா போட்டோமாங்க. இதுதான் மைண்டில் பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். சரிங்களா? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சில பேர் ஷாக் ஆயிருக்கலாம். இது ஸ்கூல் புக் கொஸ்டின் ஆக்சுவலாக. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியாதனால தான் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்தில் பண்ண முடியாதனால தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் அது வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் யோசிக்க வேணாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கொண்டு வர முடியும். எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டா ஈஸி. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 6. 4% ஆண்டு வட்டி வீதப்படி 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டியாக தரும் அசலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் நான் யோசிக்கிறேன். அசல் கேட்குறாங்களா? இப்போ வந்து ஆப்ஷன்லேருந்து போகிற ஒரு வே இருக்குது. எப்பயுமே ஆப்ஷன்லேருந்து போனால் என்ன சொல்லியிருக்கேன்? ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. ஆப்ஷன்லேருந்து போகும்போது ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எதுவோ அதை எடுக்கணும். எது பார்க்குறப்ப நம்ம ரவுண்டாக இருக்குது அப்படின்னு முதல் பாருங்கள். இப்போ எனக்கு இதில் ஃபுல்லாக பார்த்தோம்னா 20000 தான் ரவுண்டு. 20000 இல்லைன்னா 15000 போகணும் எடுத்து. அதான் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. இப்போ 20000 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 4% எவ்வளோ 20000த்தில்? 1% 200. அப்போ 4% 800. அப்ராக்சிமேட்டாக யோசிக்கிறோம். 800. இந்த 800 அப்படியே கீழே இருக்கிறப்ப என்ன வரும்? திரும்ப ஒரு 800 வருமா? இது சைக்கிள் 1னா இது சைக்கிள் 2. ஏன்னா கொஸ்டினில் எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 சைக்கிளில் கண்டிப்பாக முடியணும் இந்த கொஸ்டின். அப்போ 800 எவ்வளோ ஆச்சு? 1600. இந்த கொஸ்டினோட ஆன்சரும் கண்டிப்பாக எப்படி இருக்குது? 1200 பக்கத்தில் இருக்கா? அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட். கெஸ் பண்ணிக்கலாம். இன்னும் தெளிவாக பண்ணணும்னா எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க? 4%. இப்போது 800 அப்படியே இறக்கியாச்சு. 800ல் 1% எவ்வளோ? 8. 1% 8. அப்போ 4% 8 நாளா? 8 4 சார் 32. கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 800 + 800 1632. இந்த ஆன்சர் வந்துருச்சா? அப்போ நம்ம எடுத்த 20,000 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது ஆப்ஷன்லேருந்து போகிற ஒரு வே. சரிங்களா? இப்படி பண்ணலாம். இன்னொன்று சொன்ன மாதிரி கெஸ் பண்ணலாம். 20000 எடுக்கிறோம்னா 8% எவ்வளோ வருது? 4% எவ்வளோ வருது? 800. அப்போ 2 சைக்கிள்லாம் 1600 பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ சான்ஸ் இருக்குது. அப்படி கெஸ் பண்ணலாம். ஒன்று வேறு என்ன பண்ணலான்னா இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா? 4% ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய சைக்கிள் 1ல் இருக்க பர்சன்டேஜ். சைக்கிள் 2ல் என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போல் பர்சன்டேஜாக பண்ணுறோம். 4% அப்படியே கீழே இறக்கிட்டு 4ல் 4% எவ்வளோ? 0.16%. 4ல் 4%னா இப்போ டோட்டலாக பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 8.16% வருதா? ஃபுல்லாக கூட்டினோம்னா 4 4 8 8.16. இந்த 8.16% 1632 ரூபா. அப்போது 100% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுதானே பிரின்சிபல். ஆல்மோஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். பர்சன்டேஜை ஃபுல்லாக டேலி பண்ணி. அப்போது இதோட வேல்யூ 2 சைடும் 100ஆல் பெருக்கிறீங்கன்னு வைங்க. இங்கேயும் 100ஆல் பெருக்கிறோம், இங்கேயும் 100ஆல் பெருக்கிறோம். இங்கே 100ஆல் பெருக்குனா 816 மாறிடுது. அப்போ 816 816 சேர்ந்தா 1632. இப்போ அந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? பிரின்சிபல் அமௌண்ட் P = 2 × 100 × 100 எவ்வளோ? 10000. 2 10000 சேர்ந்தா 20000. ஓகே, இப்படியும் பண்ணலாம். கொஸ்டின்லேருந்து பண்ணாலும் பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து போனாலும் போகலாம், ஒரு ஐடியா கெஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 20000ல் 4%னா 800 1200 சிம்பிளாக தெரியும். அப்படி பண்ணாலும் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போ நம்ம பண்ணுற வேதம். ஓகே, சரி, நம்ம இதை வேறு எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் 10000 ரூபாய் எடுக்கிறேன்னு வைங்களேன். இந்த கொஸ்டின்லேயே இல்லை, நான் அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறேன். 10000 ரூபாய் எடுக்கிறேன். 10000 ரூபாய் 4% எவ்வளோ? நீங்கள் பாருங்களேன். சில பேர் யோசிப்பீங்க எல்லாமே ஈஸி, இதை விட ஈஸி. கூட்டு வட்டி மாதிரி ஈஸியான சாப்டரே கிடையாது. பட் ப்ராப்பராக பண்ணணும். ஆர் வேல்யூ 4% தானே. எத்தனை வருஷம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸா? ஓகே, ஃபஸ்ட்டு 10000 ரூபாய் 4% எவ்வளோ? 400 ரூபாய் சைக்கிள் 1. ரெண்டாவது சைக்கிள் வர்றப்ப என்ன பண்ணுவோம்? 400 ரூபாய் அப்படியே கீழே இருக்குமா? 400 ரூபாய் 4% எவ்வளோ? 16 ரூபாய். இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 816 ரூபாய். இப்போ யோசிங்க, நான் எடுத்திருக்க பிரின்சிபல் அமௌண்ட், 10000 ரூபாய் எடுத்ததுனால எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? 816 ரூபாய் வந்திருக்கு. ஸோ அப்போது இன்ட்டு 2, நான் பிரின்சிபல் அமௌண்ட் 20000 ரூபான்னு எடுத்தேன்னா இங்கே அமௌண்ட் எவ்வளோ வரும்? இன்ட்டு 2 1632 ரூபா வராதா? இவ்வளோதான் ஆன்சர்.
இப்போ நான் இந்த ஆப்ஷனே பார்க்கல, நானே ஒரு நம்பர் எடுத்து பார்த்துட்டு கெஸ் பண்ணி போட முடியுதுல்ல. ஸோ இப்படியும் யோசிக்கலாம். எத்தனை வே சொல்கிறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக விட்டுட்டு மட்டும் வந்துடாதீங்க. சிம்பிளை விட காம்பவுண்டும் ஈஸி. இந்த ஒரு மெத்தட் ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சுருந்தீங்கன்னா சரிங்களா. ஸோ அது மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தமிழ் சேனலில் நான் கொஞ்சம் மேக்ஸ் வீடியோ ப்ளஸ் கிளாஸஸ் பிஸியாக போகிறதுனால என்னோட வீடியோஸ் கொடுக்க முடியல. பட் கொடுத்துருவேன் சரிங்களா, கொடுத்து முடிப்பேன். யோசிக்க வேணாம், வாரம் ஒரு இலக்கண வீடியோவாவது கொடுத்து ஒரு 10 வீடியோவில் இலக்கணத்தை கவர் பண்ணிடலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, போய்கிட்டு தான் இருக்குது சரிங்களா. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷெடியூலாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துக்கான சேனல் நீங்கள் இப்போ கொடுக்குறப்பவே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதை டைமை பேஸ் பண்ணி நம்ம வேகமாக கொடுத்து முடிக்கணுன்ற தாட்டில் கொடுக்க மாட்டோம். எல்லாமே வந்து ஒரு பேஸ், அவ்வளோதான். தெளிவாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் டிலே ஆனாலும் பெஸ்ட்டாக வரும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ வேகமாக கொடுத்து ஒரு குவாலிட்டி இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் சரிங்களா. ஒரு நாள் டிலே ஆனால் கூட அதுக்கூட குவாலிட்டியோட தான் வீடியோ வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்க வேணாம், கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 65 வீடியோ, இன்னும் 2 நாள் நாளைக்கு கூட 65 வீடியோ முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரு 35 வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா நிறையா பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா அப்ரோச் பண்ணுறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பருக்குள்ளே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஎஸ்சி சைடு போகலாம் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். மேக்ஸிமம் இந்த இயர் 2024ஓட டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் இதுங்களுக்கு என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணலாம். இதுக்கடுத்து ஸ்கூல் முடிச்சு வர்றவங்க எல்லாருமே டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் வர வேணாம், அடித்தா யூபிஎஸ்சிக்குள்ளே வாங்க. யூபிஎஸ்சி ஒரு 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக குரூப் 1 கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக டிஎன்பிஎஸ்சியில். பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, உங்களோட எய்ம் யூபிஎஸ்சி எய்ம் பண்ணுங்களேன். எய்ம் பண்ணி நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், உள்ளே போகணும் சரிங்களா. தமிழ் மீடியத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆக தான் செய்யும். ஒரு வேளை ஃபேமிலி சுச்சுவேஷன் 3 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு 2 வருஷம் கழிச்சு ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா, அந்த யூபிஎஸ்சிக்கான நாலேஜை கொண்டு வந்து குரூப் 1 அப்ளை பண்ணுங்கள். அசால்ட்டாக குரூப் 1 கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ இதை தான் நம்ம யோசிக்கணும் சரிங்களா. எப்போவும் நான் சொல்கிறது தான், 12th படிக்கிறப்போ 10th ஈஸியாக இருக்கும், காலேஜ் போனதுக்கப்புறம் 12th ஈஸியாக இருக்கும், பிஜி பண்ணுறப்போ யூஜி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் விஷயம். அப்போது நம்ம அடுத்த லெவல் யோசிச்சிட்டோம் அப்படின்னா முந்தின லெவல் ஈஸியாகிடும். நம்ம முதல் லெவலே ரொம்ப ட்ரை பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் அடுத்த லெவல் நம்ம எப்போ போகிறது. ஸோ ஸ்டார்டிங் இதுக்கப்புறம் எல்லாருமே யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுங்கள். 2025 என்னோட வீடியோ முழுசுமே யூபிஎஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. யூபிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னும் தமிழ்நாட்டில் யாருக்குமே அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறது, நம்மள மாதிரி பசங்களுக்கு சொல்கிறேன், நம்மள மாதிரி வில்லேஜ் சைடு இருக்கவங்களுக்கு அந்த யூபிஎஸ்சியை பற்றின ஐடியாஸ் இல்லை. ஏன்னா யாரும் யூபிஎஸ்சியை இவ்வளோ பப்ளிக்காக கொடுக்குறது கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி நம்ம போலீஸ் எக்ஸாம் எடுத்திங்கன்னா ஸோ எப்படி இந்த நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முன்னாடியே தெரியல, பட் நம்மளே நிறைய விஷயம் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். ஃப்ரீயாக மீன்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ குரூப் 4னா இப்படி தான் படிக்கணும், நிறையா பேர் பண்ணுறாங்க. எஸ்ஐனா ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணோம். எஸ்ஐயில் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி எஸ்ஐக்கான ஃபுல் ஷெடியூல், அதாவது எந்தெந்த இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டின் ஏரியா என்ன, கொஸ்டினோட பேட்டர்ன் என்ன, எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணி யூடியூப்பில் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியை இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபெமிலியர் ஆக்கணும். அதுதான் என்னோட அடுத்த டார்கெட். 2025 எண்டுக்குள்ளே நான் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் பார் ஆகலைன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர்றவங்க கண்டிப்பாக அந்த குரூப் 4 எஸ்ஐ பிசி எல்லாம் டார்கெட் வைக்கவே கூடாது. டேரெக்டாக யூபிஎஸ்சி டார்கெட் வைங்க. அடுத்த லெவல் நம்ம முடியலைன்னா பார்த்துக்கலாம், பட் நம்ம டார்கெட்டே லோ லெவலாக இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே லட்சியம் பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறத எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது செகண்டரி. நான் என்னோட டார்கெட்டே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது, என்னோட டார்கெட் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சுச்சுவேஷன், என்விரான்மெண்ட், நமக்கான ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்மளோட டார்கெட்டை அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் ஏறிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அந்த ஏறிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம்னு யோசிக்கிறோம்ல, அதுக்கு நம்ம குரூப் 1 யூஸ் பண்ணிக்கலாமே தவிர என் டார்கெட்டே குரூப் 1 தான் அப்படிலாம் கிடையாது. டிகிரி முடிக்கிற ஒவ்வொருத்தவங்க டார்கெட்டும் யூபிஎஸ்சி. இதுக்கப்புறம் யூபிஎஸ்சி தான் நம்ம டார்கெட்டு. தமிழ்நாட்டிலேருந்து குறைஞ்சது ஒரு 20 to 30 பேராவது யூபிஎஸ்சி போகணும். இப்போலாம் ரொம்ப கவுண்டிங் கம்மியாயிருச்சு. குறைஞ்சது ஒரு 50 பேராவது போகணும். அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் கண்டிப்பாக அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸை வேகமாக கொடுத்துட்டு நான் அதுக்குள்ளே போக போகிறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரை பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் யூபிஎஸ்சி கொடுக்குறப்போ சிசேட்டோட சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு நான் முடிச்சிடுவேன். இந்த எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே இந்த சேனலில் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் வீடியோஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பட் யூபிஎஸ்சிக்கான வீடியோஸ் நான் பேஸ்லேருந்து கொடுக்குறேன். யூபிஎஸ்சினா என்ன, கடந்த இப்போ 20 வருஷத்தில் யூபிஎஸ்சியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, யூபிஎஸ்சிக்கு எத்தனை பேப்பர் இருக்குது, எப்படி படிக்கணும். ஸோ இதுவே ஒரு 5 வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி ஆப்ஷனல்னால் எந்த ஆப்ஷன் எடுக்கலாம், ஸோ டிகிரி படிக்கிறவங்க எது படித்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் டெப்த்தாக கொடுக்கலான்னு இருக்கேன். சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் சேனலில் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சேனலுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம யூபிஎஸ்சி சேனலாக இருக்கட்டும், நம்ம தமிழ் சேனலுக்கு நிறைய டேட்டாஸ் கொடுக்க போகிறேன் இந்த இயர் எண்டுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சயின்ஸையும் பேரலாக கொண்டு போகிறேன். ஸோ அப்படின்றப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் ஆகும்.
பட் எல்லா சேனலில் என்ன போட்டாலுமே நான் உங்களுக்கு டெலகிராமில் அதுக்கான இன்டிமேஷன் கொடுத்துருவேன். இன்னைக்கு இதை பற்றின டேட்டாஸ் வரப்போகுது, இதை பற்றின லைவ் வரப்போகுது. ஏன்னா ஒரு டேட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு முன்னாடியே பார்த்துருந்தா நான் பாஸ் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணி வச்சுக்கலாம், நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம இன்ஸ்டாகிராமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி எப்பயுமே வச்சுருவாங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வீடியோ எண்டில் கூட உங்களுக்கு நம்ம சேனல் ஷோ பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஸ்டோரி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில். நம்ம வீடியோஸ் என்னென்ன வீடியோ போடுற மாதிரி வச்சுருவோம். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, கம்பல் பண்ணி யாரையும் பார்க்க சொல்லலை. உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு, ஒருவேளை இதை நான் பார்த்துருந்தா எக்ஸாமில் பண்ணியிருப்பேன் பின்னாடி சொல்லக்கூடாது, அதை பார்த்துடணும். சரிங்களா? அதுக்கு தான் நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை விட்டுட்டு போகலாம். ஒருத்தவங்க சொல்லி தரும்போது தெரிஞ்சுக்கிற வேண்டிய இடத்துல தெரியாமல் விடுறது உங்கள் தப்பு தானே. அந்த மாதிரி எதையும் விட்டுறாதீங்க, ஒமிட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்லி தந்தாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கற்றுக்கிறது ஈஸி. சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லைனா தான் நம்ம கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க முடியும். அதனால் இப்போ அதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன், ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ சக்ஸஸ் தள்ளி போகலாம், பட் இல்லாமல் போகாது. ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு கிராஜுவலாக மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருமே சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இப்போது ஆரிஃப் ஒரு வங்கியில் 8000 ரூபாய். சரிங்களா? கொஸ்டின் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது 80,000 ரூபாய், 8000 ரூபாய் கிடையாது, 80,000 ரூபாய் மாற்றிக்கோங்க. இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? 80,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. வருஷத்துக்கு 10%, 1.5 வருஷம். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். 80,000 ரூபாய் 80,000 ரூபாய், சாரி 80,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. 1.5 வருஷம் 10%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கட்டுறாரு, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கட்டுறாரு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ இது சில பேருக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸே தெரியாது. இப்போ பாருங்களேன், கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அசல் 80,000 ரூபாய். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 2 விதமான வட்டி, ரெண்டுமே கூட்டு வட்டி தான். ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா ஆண்டிற்கு ஒரு முறை. சரிங்களா? ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அரையாண்டிற்கு ஒரு முறை. இந்த மாதிரி 2 விதமாக இருக்குது. சரிங்களா? இப்போது ஆனால் கொஸ்டின் ஒன்று தான். பிரின்சிபல் அமௌண்ட் சேம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேம். ஸோ இப்போ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1.5 இயர்ஸ் அப்படின்னா இயர்லி ஒன்ஸில் எத்தனை சைக்கிள் வரும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு சொல்லுங்கள். சைக்கிள் 1, சைக்கிள் 2 பை 2 ஆயிருமா? இது வருஷத்துக்கு ஒரு முறை. மொத்தமே 2 சைக்கிள் தான் ஒரு வருஷம். இது ஒரு வருஷம், 2வது வருஷம், அதில் பாதி. இது இயர்லி ஒன்ஸில். அப்போ ஹாஃப் இயர்லி ஒன்ஸ்னால் என்ன ஆகும்? அது டோட்டலாக வேரி ஆகும். ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ நமக்கு டோட்டலாக என்ன ஆயிரும்? சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3. ஏன்னா 6 மாதம் தானே ஒரு சைக்கிள். அப்போ சைக்கிள் வேரி ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன இருக்கும்? இயர்லி ஒன்ஸில் R = 10%. அதை அப்படியே எடுத்துக்கலாம். பட் அங்கே என்ன ஆகும்? பாதி ஆயிரும்ல. R = 5%. R = 10/2 எடுப்போமா? ஆஃப் இயர்லின்னு சொல்கிறதுனால R = 5%. இந்த 2 தான் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். சிம்பிளாக அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 80,000 ரூபாயில் 10% எவ்வளோ? ஃபஸ்ட்டு 8,000 ரூபாய். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 8,000 ரூபாய் என்ன பண்ணலாம்? அப்படியே கீழே இறக்கிட்டு 8,000 ரூபாயில் 10% எவ்வளோ? 800 ரூபாய். பட் நமக்கு இங்கே ஃபுல்லாக எடுக்கணுமா? எடுக்கக்கூடாதுல்ல, ஏன்னா பை 2 இருக்குல்ல. ஸோ பை 2 எவ்வளோ? 4,000 ரூபாய். இதில் பாதி 400 ரூபாய். ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் இப்போ எவ்வளோ ஆச்சு? 12,400 ரூபாய். 80,000 ரூபாய் 1.5 வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை டெபாசிட் பண்ணால் 12,400 ரூபாய் கிடைக்குது 1.5 வருஷத்தில். அதே அமௌண்ட்டை இங்கே டெபாசிட் பண்ணுறோம் ஆஃப் இயர்லி ஒன்ஸ். அப்போது 80,000 ரூபாயில் 5% எவ்வளோ? ஃபஸ்ட்டு வருஷம் 4,000 ரூபாய் வருமா? 8,000 பாதி 4,000 ரூபாய். ஸோ அடுத்து செகண்ட் இயரில் என்ன பண்ணுவோம்? இந்த 4,000 ரூபாய் அப்படியே கீழே இறக்குவோம். 4,000ல் 5% எவ்வளோ? 200 ரூபாய் வருமா? 4,000ல் 10% 400 ரூபாய். அப்போ 5% 200 ரூபாய். ஸோ அடுத்து 3வது வருஷம் 3வது சைக்கிளில் 3வது 6 மந்த்தில் 4,000 ரூபாய், இந்த 200 ரூபாய் அப்படியே கீழே இறக்கிடலாம். 4,000 ரூபாயில் மறுபடியும் பார்த்தா 200 ரூபாய் கிடைக்கும். 200 ரூபாயில் 10% எவ்வளோ? 20 ரூபாய். அப்போ 5% 10 ரூபாய். ஓகேவா? எஸ். இப்போ இதோட டோட்டல் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். 12,610 ரூபாய் கிடைக்குதா? இப்போது நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? இந்த அமௌண்ட் ரெண்டையும் டெபாசிட் பண்ணும்போது இவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. 210 ரூபாய் இருக்கா? 210. வெரி குட். புரியுதா? 610 இங்கே 400, அப்போ 210. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த கொஸ்டினுக்குள்ளே இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா இந்த பாக்ஸை மட்டும் எடுக்கணும். இங்கே இந்த பாக்ஸை மட்டும் எடுக்கணும். இது நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. அந்த வித்தியாசம் வேறு. தனி வட்டி கூட்டு வட்டி. இங்கே கேட்டது என்னது? ஒரே அமௌண்ட்டாக 1.5 வருஷத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, ரெண்டுமே கூட்டு வட்டி தான். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இங்கே கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். வித்தியாசம்னு பார்த்தோன்னே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் யோசிச்சிடக்கூடாது. அது நார்மல். தனி வட்டி கூட்டு வட்டினா இந்த பாக்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் மொத்தத்துக்கும். பட் இதுவும் காம்பவுண்டு தான், அதுவும் காம்பவுண்டு தான். பட் இது இயர்லி ஒன்ஸ், இது ஆஃப் இயர்லி ஒன்ஸ். அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்?
இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரே அமௌண்ட்டு, ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஒரே வருஷம். ஆனால் இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணாலும் ஆஃப் இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணாலும் அமௌண்ட் வேரி ஆகுதா இல்லையா? வேரி ஆகுது. எது அதிகமாக இருக்குது? ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணால் அதிகமாக இருக்குது, அதே அமௌண்ட்டுக்கு போட்டால் கூட. அப்போ குவார்ட்டர்லி ஒன்ஸ் கொடுத்தாங்கன்னா இது அதிகமாக இருக்கும். ஹாஃப் இயர்லியை விட குவார்ட்டர்லி அதிகமாக இருக்கும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது ஹாஃப் இயர்லியை விட கம்மியாகும். அப்போ குவார்ட்டர்லின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது ரெண்டும் கம்மியாயிரும், அது அதோட அதிகமாயிரும். புரியுதுங்களா? அப்போது அந்த டூரேஷன் குறைய குறைய என்ன ஆகுது? இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே வருது. அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்க முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நோட் அப்படின்னு போட்டு அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் பொழுது கிடைக்கும் கூட்டு வட்டியானது ஆண்டிற்கு ஒரு முறை கிடைக்கும் கூட்டு வட்டியில் அதே தொகையில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் பொழுது அரையாண்டு மற்றும் ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் தொகையை விட அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. இப்போ இது புரிஞ்சவங்க ஸ்டேட்மெண்ட்டே தேவையில்லை, மைண்டில் நிற்கணும். இது கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் rupees 15,625 9 month at 6% per annum. சரிங்களா? 15,625 9 month 16% per annum compounded quarterly. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 15,625 கொடுத்துருக்காங்க. 9 மந்த்னு சொல்கிறாங்களா? குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16% by 4 தானே குவார்ட்டர்லி. ஆஃப் இயர்லினா பாதி ஆக்குவோம், குவார்ட்டர்லினா by 4 4%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சொல்கிறாங்க? 9 மந்த்து. ஒரு குவார்ட்டர்லி அப்படிங்கிறது எத்தனை மாதம்? 3 மாதம். அப்போ மொத்தம் எத்தனை சைக்கிள் வரும்? சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3. இதை முதல் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 3 சைக்கிள் வருதா? சைக்கிள் 1, 2, 3. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு சைக்கிள் 15,625 எப்படி பிரிக்க சொன்னேன்? 10%னா 1% 156.25. அப்போ 150 ரூபா 6 ரூபா 25 பைசா. இப்படி பிரிச்சுட்டு இதில் 4% கேட்குறாங்களா? 4% தானே வேணும் இப்போ நமக்கு. அப்போது 150 ரூபாய் 4 பிறகுனா எவ்வளோ வரும்? 150 × 4 600 வருமா? 6 × 4 24. 25 பைசா 4 டைம் வந்தா 1 ரூபா. மொத்தம் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 625 ரூபா வருதா? இது சைக்கிள் வேல்யூ 1. சைக்கிள் 2ல் இந்த 625 அப்படியே கீழே இறக்கிடணும். இதில் 1% எவ்வளோ? 6.25. சரிங்களா? அப்போ 4 6 24. 25 4 டைம் போட்டால் 1 ரூபா. அப்போ 24 1 ரூபாய் இருந்தால் 25 ரூபா. 4% தானே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த 625 அப்படியே கீழே இறக்கணும். இந்த 25 ரூபாயவும் அப்படியே கீழே இறக்கிடணும். இப்போ இந்த 625ல் மறுபடியும் என்ன வரும்? 25 ரூபா வருமா? இந்த 25னா 25 பைசா. அப்போ ஒரு 1 ரூபா வரும். டோட்டலாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 1800. 1800 ரூபான்னு ரவுண்ட் எடுத்துட்டு இந்த 325 இங்கே ஒரு 325 மொத்தம் 625. 225 50 ரூபா, 425 100 ரூபா. அப்போ 625 150 ரூபா வருமா? 150 + 1. அப்போது 1800 + 151 1951. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ப்ராப்பராக ஸ்லோவாக பண்ணுங்கள். 8 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 9. இப்போ இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக பார்த்து ஆன்சர் பண்ண முடியணும். அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கு வாங்க. இதெல்லாம் நம்ம சொல்யூஷன் வந்து எழுதவே தேவையில்லாமா, அப்படியே சொல்லலாம் ஆன்சர். இப்போ பாருங்கள், காயத்ரி ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டியில் ஒரு வங்கியில் எத்தனை ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சால் எவ்வளோ கிடைக்குது? 13,230. இப்போ 13,230 ரூபா டோட்டலாக கிடைக்குது. அவங்க முதலீடு செய்கிற அமௌண்ட் எவ்வளோ? 12,000 ரூபாய். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது எவ்வளோ? 1,230 ரூபாய். இதான வட்டியாக கிடைக்குது. அவங்களுக்கு மொத்தம் முடிவில் கிடைக்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 13,230. அவங்க டெபாசிட் பண்ணுறது எவ்வளோ? 12,000. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது எவ்வளோ? 1,230. ஸோ அப்போ இந்த 1,230 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இப்போ யோசிச்சு பார்க்கணும். 12,000 ரூபாய் 5% தானே வட்டி. சிம்பிளாக யோசிங்க. சைக்கிள் 1 எவ்வளோ வரும்? 600 ரூபா வந்துருமா? சைக்கிள் 2 இந்த 600 கீழே இறக்குவோம். இதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? இப்போ நம்ம இதை எழுதி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இது 600 சேர்ந்தாலே 1,200 ஆச்சா? அப்போது அங்கே 1,230 தான் இருக்குது. நான் இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட இந்த 2 தான் ஆன்சர்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 2 600 வந்தாலே எவ்வளோ ஆச்சு? 1,200. இப்போ 3வது சைக்கிள் போனால் என்ன ஆயிரும்? 1,800க்கு மேலே போயிடும். ஆனால் நமக்கு அங்கே எவ்வளோ தான் வருது? 200. அப்போ 2 சைக்கிளுக்கு மேலே வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ 4 6 8 வரவே வராது. நான் கால்குலேட்டே பண்ணல இன்னும். நான் மைண்டில் இப்போ இதை மட்டும் தான் யோசிக்கிறேன். 12,000ல் 5% எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். 12,000ல் 10% 1,200.
5% 600. ஒரு சைக்கிள் 600னா 2 சைக்கிள் எவ்வளோ? 1200 ப்ளஸ் சம்திங் ஏதோ கொஞ்சம் வேல்யூ வரும். அப்போ 1200, 3 சைக்கிள் போனால் 1800, 4 சைக்கிள் போனால் 2400. அப்போது நமக்கு இங்கே 1200 தானே வேணும். அப்போ 4 சைக்கிளோ 6 சைக்கிள் 8 சைக்கிள் ஒரு வாய்ப்பு இருக்கா? 4, 6, 8க்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 600 அப்படியே கீழே இறக்கியாச்சு. 600ல் 5% எவ்வளோ? 10% 60ன்னா 5% 30, 1230. ஓகே, ஆன்சர் வந்துருச்சா? ஏன்னா இப்போ 12,000 கூட கூட்டினோம்னா ஆன்சர் வந்துடும்ல. 12,000 1130 கூட்டினீங்கன்னா எந்த ஆன்சர் வரும்? 13,230 ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் 2 இயர்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இயர் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்னா யோசிக்கக்கூடாது, கெஸ் பண்ணால் போதும். சிம்பிள். நமக்கு அந்த ஃபார்முலா தான், அந்த ஃபார்மெட் மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா போதும். இது வரைக்கும் பார்த்தீங்களா ஒரு சம்மாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ராப்பராக பண்ணணும்னா சரிங்களா? ஒரு புரிதலோடு பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்ஐக்கு பேட்ச் போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி வரக்கூடிய ஜூன் மந்தில் சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்னிங் மேக்ஸை பொறுத்தவரை ஒரு நாள் கிளாஸு, ஒரு நாள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே கிளாஸ் போக போகுது. இப்போ வரக்கூடிய கிளாஸ் வந்து எஸ்ஐயும் மிங்கிள் பண்ண போகிறோம். இதுக்கடுத்து வரக்கூடிய சைக்கிளில் சரிங்களா? மார்னிங் கிளாஸில் எப்பவும் போகிற பேட்ச் தான், 1 இயர் பேட்ச் மட்டும்தான் அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான சிலபஸை உள்ள மிங்கிள் பண்ணி மொத்தமாக 45 டாபிக்காக கொடுக்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிளாஸ் இங்கே இதை பொறுத்தவரை ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுவேன், நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸில் என்னன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் டிஸ்கஷன்ஸ் தனியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன்ஸு, இந்த மாதிரி நம்ம கூகுள் மீட்டில் என்ன கிளாஸ் போட்டாலும் சரி மேக்ஸ் சம்மந்தமாக எல்லாமே அந்த வீடியோ கொடுத்துருவோம் நம்ம கூகுள் மீட்டில் சரிங்களா? உங்களுக்கு யூடியூப்பில் வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒரு செர்டைன் பீரியடுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். பட் ஏன்னா முடிச்சிருவேன், எல்லாமே முடிச்சிருவேன், நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் ஒரு ரெகுலேஷன் இருக்கும்ல, இப்போ முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ மொதல் வீடியோ 2வது வீடியோ டவுட் கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. பட் கிளாஸில் அப்படி இல்லை. திரும்ப ஒரு 10 வீடியோ சேர்த்து டெஸ்ட் வைப்போம். திரும்ப மறுபடியும் முதலேருந்து ஒரு பேட்ச் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் லிங்க் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 விதமாக யோசிச்சிருக்கேன். இயர்லி ஒன்று லைஃப் டைம் கோர்ஸாக கொடுக்கலாம், பாஸ் பண்ணுற வர மேக்ஸ் நம்மகிட்ட படிக்கிறதுக்கு ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துடலாம்னு யோசிச்சிருக்கேன். ஸோ 2மே வந்து உங்களுக்கு சீக்கிரம் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். மார்னிங்கில் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் மட்டும் ரெகுலராக போகும். எவ்வளோ நாள் போகுதோ அவ்வளோ நாள் கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். 10 வருஷம் ஆனாலும் சரி போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணுற வர படிச்சுக்கலாம் ஒரே பேமெண்ட்டில். ஸோ அதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த வர ஜூன்லேருந்து நமக்கு கொடுத்துடலாம் சரிங்களா? உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் கால் பண்ணி பேசுவாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா? அதாவது வரக்கூடிய ஜூனில் ஸ்டார்ட் பண்ண போகிற பேட்ச்சு எஸ்ஐ கம் டிஎன்பிஎஸ்சி 2 சேர்ந்து போகும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் அது போதும், எஸ்ஐக்கும் அது போதும். அந்த லெவலில் ஃபுல்லாகவே சேர்த்து கொடுத்துருவேன் சரிங்களா? நீங்கள் அந்த எஸ்எஸ்சி ஜிடி இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த கிளாஸே போதும். ஏன்னா எல்லாமே அதில் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஒரு 4 மாதம் இருக்கும் கோர்ஸ். 4 மாதம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் தான். திரும்ப அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அப்போயும் உங்களுக்கு லிங்க் வரும். மறுபடியும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி போகிற வர கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் அதில் பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன கொஸ்டின் சொன்னீங்களா அதே மாடல். இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஹோம்ஒர்க் நம்பர் 10 முடிச்சுட்டு அடுத்த வீடியோ டே நம்பர் 65ல் 10ல் இருந்து அடுத்த வீடியோ நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். 10 to லாஸ்ட் வீடியோ வரை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சு நாளைக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 65ல் காம்பவுண்ட் டெஸ்ட்டை முடிச்சிருவேன். அடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 4 வீடியோ சரிங்களா? அதை முடிச்சுட்டு வேறு டாபிக் போகலாம். மேஜர் டாபிக் இதுதான். இது நம்ம நம்பர் சிஸ்டம் டைம் ஒர்க் முடிச்சாச்சு, மென்சுரேஷன் 2D முடிச்சாச்சு. இப்போ இதை முடிச்சுட்டு வேணால் மென்சுரேஷன் 3D பார்க்கலாம். இன்னும் ஆவரேஜ் இருக்குது, ரேஷியோ இருக்குது. இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஆவரேஜ், ரேஷியோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 3D இதை முடித்தோம்னா கொஞ்சம் லிபரல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரீசனிங் தான், அது கொண்டு போயிடலாம் ஈஸியாக சரிங்களா? சரி ஓகேம்மா, கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கொடுக்குற ஒர்க்கை பண்ணுங்கள். மற்ற டைமில் உங்களோட ஷெடியூல் படி உங்கள் ஒர்க்கை பாருங்கள். யாருடைய வேலையுமோ யாருடைய தாட்டும் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு உங்களோட பாதையை ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் சக்ஸஸ் ஆவீங்க. 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், ப்ளஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா? அதில் போய் நீங்கள் ஃபைல்ஸில் என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா? வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும். சப்ஸ்கிரைபர், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும்.
ஃபைல்ஸ்ல போய் நீங்க எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்கு. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்றோம். ஸோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ள போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸ்ல 53 வீடியோ வர தெளிவா உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம், கரெக்டா வரிசையா வரும். ஸோ அதை கரெக்டா பாத்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாம நீங்க லைவ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பிசிக்ஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் வந்திருக்கும் லைவ் ஃபுல்லாவே. இது ரெண்டும் கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேல இருப்பாங்க. 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஐ, பிசி, ஆர்பிஎஃப் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ்ல தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்டா வந்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்டரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில லைவ் பார்ட்ல போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கூட 2024 எஸ்ஐ அப்படின்னு சொல்லி தனியா பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதுல எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாம ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல தான் போய்கிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்ல போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். தமிழ் அப்டேட், எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதுல இருக்கும். ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க டெய்லி தமிழ் ப்ராக்டிஸ் பண்றதுமே பாத்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே அதுல உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.